கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 11 வசனம். அதன் முதல் பாகத்தை வாசிக்கிறேன். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அதின் காலத்தில் தான் செய்வார். ஆனால் மனிதர்களாகிய நமக்கு தேவன் உடனே செய்ய வேண்டும், நமக்கு உடனே அற்புதம் செய்ய வேண்டும், உடனே விடுதலை தர வேண்டும், உடனே ஜெயத்தை தர வேண்டும் என்று நாம் விரும்புவோம், பிரயாசப்படுவோம். ஆனால் தேவனுடைய நேரத்தில் தேவன் செய்யும் எல்லா காரியமும் நேர்த்தியாக இருக்கும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள், தேவனிடத்திலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள், அவருடைய காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பொறுமையையும் விசுவாசத்தையும் தேவன் நமக்கு தரும்படியாக நாம் அவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஏற்ற வேளையிலே தேவன் அதை தரும் பொழுது நாம் அதை சுதந்திரித்து தேவனுக்கென்று சாட்சிகளாக வாழ வேண்டும். தேவன் காலங்களை படைத்தவரும் அவர்தான். ஆதியாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது. 1 அதிகாரம் 14 வசனம். பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். பின்பு அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடருமாகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். தேவன் காலங்களை குறிக்கத்தக்கதாக சூரியனையும் சந்திரனும் என்ற 2 சுடர்களை வானத்திலே வைத்திருக்கிறார். தேவன்தான் இந்த காலத்தை படைத்தவர். தானியேலின் புஸ்தகம் 2 அதிகாரம் 21 வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் காலங்களையும் சமயங்களையும் படைத்தவர் மட்டுமல்ல, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவரும் கூட. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எல்லாவற்றையும் அதின் காலத்தில் தான் செய்வார். ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடி தேவனுடைய காலத்திற்காக சமயத்திற்காக காத்திருந்து பொறுமையோடு காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவர்க்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் காலத்தின் முக்கியத்துவத்தையும், காலத்தை நீர் படைத்தவர் என்றும் நீர் காலங்களை மாற்றுகிறவர் என்றும் எல்லாவற்றிற்கும் தேவனிடத்தில் ஒவ்வொரு காலம் உண்டு என்பதையும் நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய சமயத்திற்காக காத்திருந்து ஏற்ற வேளையிலே தேவன் எங்களுக்கு நன்மை செய்யும்படியாக, விடுதலை செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.